ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டி போடுறதே பெரிய கஷ்டம், கண்டென்ட் கொடுக்குறது அதை விட கஷ்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும். இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன தெரியுங்களா, இவங்களுடைய ப்ரொவிஷன் இவங்களுக்கு வந்து சேருமான்றதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து அது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு போன வாரம் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவான சாமானை வச்சு யாருக்கும் தெரியாமல் நைட்டு வந்து பிரியாணி சமைச்சு ஒரு 5 பேர் மட்டும் சாப்பிட்ருப்பாங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும். இது வந்து மஞ்சரியான் முத்து பேசியிருப்பாங்க. பட் இந்த விஷயங்கள் வெளியே வரவே இல்லை. சரி, அதை வந்து விஜய் சேதுபதியாவது அவங்க வந்து கேட்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கேட்கல. இப்போ அதை விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாரம் பயங்கர சண்டை. அதுவும் ஃபுட்டுக்கு குறிப்பாக வந்து மஞ்சரி வந்துட்டு ஒரு டோஸ்ட்டு கேட்டாங்க, அதுலேயும் ப்ரெட்டில் வெண்ணெயை தடவி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம், எல்லாருக்கும் செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு யாருக்கும் தெரியாமல் ஜாக்லின் அழகாக பேசி தயிர் பால் எல்லாம் இவங்ககிட்ட வாங்கிக்கிட்டாங்க. இப்போ வாங்கினதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு சம்பவம் நடக்குது. இது வாங்கினதுக்கு முன்னாடியா இது அடுத்ததுன்னு தெரியல. என்னென்னா முத்துக்குமரன் வர்றாப்புல. முத்துக்குமரன் வந்தவொடனே பதறாங்க எல்லோரும். அதாவது மடியில் கனம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி செய்யும்போது நம்ம சௌந்தர்யம் வந்திருப்பாங்க, அப்படியே எல்லோரும் அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்குறேன், யாருக்கு ஏன் பயப்படணும்? அப்போ நீங்கள் பண்ணது தப்புன்றதுனால பயப்படுறீங்க. இவரும் தட்டி கேட்காதனால என்ன ஆகிடுச்சு, இப்போ இது இப்படி வளர்ந்து போய் கடைசியில் இதில் என்னென்ன ஹைலைட்டு, ரஞ்சித் சார் அங்கே தான் இருக்கார். சரி, ரஞ்சித் சார் ரொம்ப நல்லவர், பண்பானவர், பண்புள்ளம் கொண்டவர். அங்கே வந்து இந்த மாதிரி தப்பு அதெல்லாம் சொல்ல அது கண்டுக்கிறதே கிடையாது. இவங்க வந்தவொடனே தெரிச்சு ஓடுறாரு அருண். சரிங்க, ஓகே. அதுக்கு வேறு ஒரு திருக்குறள் வேறு சொல்லிட்டு ஓடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு முத்துக்குமரனும் ஆனந்தியும் சரி நான் கிளம்புறேன்னா இங்கேருந்து சௌந்தர்யா பாய் முத்து, சரி முதல் கிளம்பு, அடுத்து வேலை இருக்குன்ற மாதிரி கிளப்பி விட்றாங்க. எப்போ தான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு காலம் வரும்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு பொது வீடு, எல்லா பொருளும் பொதுவானதுன்னும் போது இதை வந்துட்டு இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ பால் தயிர் எடுத்ததில்லை குத்தமாங்கன்னு கேட்டால் குத்தமும் கிடையாது. ஆனால் அவங்க தான் வந்து தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து சப்பாத்தியை எக்ஸ்ட்ரா வேணாங்க 3 போதுன்னா அதெல்லாம் இல்லைங்க, எல்லாருக்கும் நாங்கள் தனித்தனியாக வச்சிட்டோம் ரேஷனிங், இதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த இதுவும் வந்துட்டு பங்குன்னு ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு அன்றைக்கி சட்னி எக்ஸ்ட்ரா வச்சதுக்கு மஞ்சரி வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வச்சதுனால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா. நான் ஒருத்தர் கொடுத்தா எல்லோரும் கொடுக்கணும், பிரெட் டோஸ்ட் ஒருத்தர் கொடுத்தா எல்லோரும் கொடுக்கணும் போது அப்போ மில்க் கொடுத்தா எல்லோரும் கொடுக்கணும்ல, இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. பட் இது ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.